நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ நம்மளுக்கு டிரான்சாக்ஷனை பொறுத்தளவுக்கு அதாவது கேஷ் ஃப்ளோ டிரான்சாக்ஷன் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு பெரிய அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. மார்க்கெட் பர்டிகுலரி ஒரு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்போ நம்மளோட அனலைஸை பேஸ் பண்ணளவுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு தான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா 25,300 to 400 ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கிடச்சி அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,000 பிரேக் பண்ணிவிட்டு 24,700 போவோம். அது இந்த லெவலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சினா. ஸோ அப்போ இங்கேருந்து இந்த லெவல்ஸ் போய்ட்டு ஃபுல்ஃபில் ஆகிட்டு 25,300 to 25,400 நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சில் இருந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அங்கேருந்து கிடைச்சா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் இருக்குது. அதர்வைஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல் அப் ட்ரெண்ட் தான். அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு கீழே வராத வரைக்கும் 25,187 கீழே வராத வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் இருக்கும். இந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரஸ் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 300, நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 360 to 400 இந்த ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். ஸோ இங்கேருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா 25,000 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம மைட்ரேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.